friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான கடலை பருப்பு சுண்டல். ஒரு ஈஸியான சுண்டல் ரெசிபி. நம்ம குயிக்கா ஒரு பிரசாதம் பண்ணணும் இல்ல ஸ்நாக் டைமுக்கு ஒரு சுண்டல் பண்ணணும்னு யோசிக்கும்போது இது நல்ல சாய்ஸ்ங்க. நம்ம ஈஸியா டக்குன்னு பண்ணிடலாம். ஏன்னா மற்ற பருப்புகளில் நம்ம சுண்டல் செய்யும்போது அந்த பயிர்களை நம்ம அதிக நேரம் ஊற வைக்கணும். மினிமம் ஒரு 7-8 மணி நேரம்னாலும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அது வேக வச்சு தான் நம்ம சுண்டல் பண்ண முடியும். பட் கடலைப்பருப்பு சுண்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம குயிக்காக பண்ணிடலாங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னாலும் அவசியம் இல்லை. நம்ம அப்படியே வேக வச்சிடலாம். இல்லை ஊற வைக்கிறதா இருந்தாலும் மினிமம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சா போதும், நம்மளுக்கு குயிக்காக ரெடி ஆயிரும். ரொம்ப நல்லதும் கூடங்க. கடலைப்பருப்பில் நிறைய ப்ரோட்டீன் சத்தும் இருக்குது. பட் சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குங்க கடலைப்பருப்பு சுண்டலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரொம்ப குழைவாக வேக வச்சுட்டு தாளித்தோம்னா அது நல்லா வராது. ஸோ கொஞ்சம் உதிரியாக இந்த கடலைப்பருப்பு சுண்டலை செஞ்சு எடுக்கணும். ஸோ அந்த டிப்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு ஃபுல் டம்ளருக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்குங்க. சமையல் புதுசாக பழகிறவங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன். அதாவது உடச்சி தோல் நீக்கிய கொண்டக்கடலை தான் கடலைப்பருப்பு, சன்னாதால். இது குயிக்காக வெந்துடும். இது கொஞ்சம் ஊற வச்சு ஒரு 7-8 மணி நேரம்னாலும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வைக்கணும். அதுக்கப்புறம் தான் இது வெந்து வரும். கருப்பு கொண்டக்கடலை இந்த தோலோடு சாப்பிட்றதால இந்த நார் சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். கடலைப்பருப்பில் நல்ல ஒரு ப்ரோட்டீன் சத்து இருக்குது. அதை அந்த மேலே தோலெல்லாம் நீக்கிட்டு நம்ம சமைக்கிறோம். இது ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊறனா போதும். இப்போ இந்த கடலைப்பருப்பை நான் ஒரு 2 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கிறேங்க. நல்லா கழுவியாச்சு. இப்போ இதனால் தண்ணி விட்டு ஊற வச்சிடலாங்க. ஒரு 1 மணி நேரம் நான் இங்கே ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா தண்ணி விட்டாச்சு, மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், பருப்பு நல்லா ஊறி இருக்குது. இப்போ இது குயிக்காக வெந்துடும். குக்கரில் இந்த கடலைப்பருப்பை சேர்த்துடலாங்க. ஊறின கடலைப்பருப்பு குக்கரில் சேர்த்தாச்சு. வேக வைக்கிறதுக்கு ஜஸ்ட் 1 டம்ளர் தண்ணி மட்டுமே சேர்த்துக்கிறேன். அதிகம் தண்ணி விட வேண்டாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், பர்ஃபெக்டாக வெந்துடும். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இதில் 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருவோம். கூடவே 2 சிட்டிகை பெருங்காயப்பொடி. இந்த சுண்டலெல்லாம் செய்யும்போது பெருங்காயப்பொடியெல்லாம் சேர்க்கறது ரொம்ப நல்லதுங்க. கேஸ்ட்ரிக் ட்ரபிள் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லா எல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வில் குக்கர் வச்சு விட்டு லிட்டை போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு விட்டு ஒரே விசிலுக்கு குக் பண்ணி எடுப்போம். கண்டிப்பாக அதிக விசில் விட வேண்டாம். ஏன்னா கடலைப்பருப்பு குயிக்காக வெந்துடும். உதிரியாகவும் இருக்கணும்னா 1 விசில் விட்டால் போதுங்க. அதிக விசில் விட வேண்டாம், அப்புறம் குழஞ்சிரும். சுண்டல் தாளிக்கிறதுக்கு அது ஒத்து வராது. ஸோ ஒரே விசில் கழித்து நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், பர்ஃபெக்டாக கடலைப்பருப்பு வெந்திருக்கு. உதிரியாகவும் இருக்குது, பருப்பு நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, கடலைப்பருப்பு வெந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம கரெக்டாக தான் தண்ணி விட்டு வேக வச்சுருந்தோம். மீதி கொஞ்சம் தண்ணி இருக்கிறத அதை நல்லா வடிதட்டில் போட்டு விட்டுட்டா நல்லா வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சுண்டல் தாளிக்கும் போது நல்லாயிருக்கும். பாருங்கள், பர்ஃபெக்டாக கடலைப்பருப்பு வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ சுண்டல் தாளிச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இந்த கடுகு உளுந்தம்பருப்புலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் பொடியாக நறுக்குன இஞ்சி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 சிட்டிகை பெருங்காயப்பொடி சேர்த்துடலாம். இஞ்சி பெருங்காயப்பொடியெல்லாம் இந்த கடலைப்பருப்பு சுண்டலுக்கு ரொம்ப நல்லதுங்க. கேஸ்ட்ரிக் ட்ரபிளை ஏற்படுத்தாது. அடுத்ததாக இதில் பொடியாக நறுக்குன்னு 1 பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. கூடவே உடச்ச வரமிளகாய் 4 சேர்த்தாச்சு. அடுத்ததாக 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. நல்லா 1 நிமிஷம் வறுத்து விட்டுருவோம். நம்ம சேர்த்துருக்கிற பொருளெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ இதில் 1 சிட்டிகை மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு இப்போ இதில் வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்து விட்டுறலாங்க. கம்ப்ளீட்டாக கடலைப்பருப்பை சேர்த்தாச்சு. நல்ல ஒரு குயிக் மிக்ஸை கொடுத்துருவோம். நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ இதில் ஃபைனலாக துருவின தேங்காய், ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே சேர்த்துருவோம். அவ்வளோதான், எல்லாம் நல்லா கலந்தாச்சு. கடலைப்பருப்பு வேக வைக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துருந்தோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு பத்தாட்டி மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே கொஞ்சம் சேர்த்துட்டேன். அவ்வளோதான், எல்லாம் நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்கள், நல்ல பருப்பு குழையாமல் வேக வச்சங்காட்டிக்கு கடலைப்பருப்பு சுண்டல் நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், கடலைப்பருப்பு சுண்டல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு.
ஒரு சிம்பிளான ரெசிபி இது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்நாக் டைமுக்கோ இல்லை குயிக்காக ஏதோ பிரசாதம் செய்யணும்னு யோசிக்கும் போதோ இது நல்ல சாய்ஸுங்க. நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.